தேசிய நலவாழ்வு குழுமத்தில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட நலவாழ்வு சங்கத்தின் கீழ் காலி பணியிடங்கள் வெளியிட்டிருக்காங்க. என்னென்ன பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்சல்டன்ட் யோகா அண்டு நேச்சுரோபதிக்கு 3 வேக்கன்ட் இருக்குது. இதுக்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்டு யோகா சயின்ஸ் முடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு போர்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான மாத ஊதியம் 40,000 ரூபாய். அடுத்து அட்டெண்டர் ஆர் மல்டிபர்பஸ் ஒர்க்கருக்கு 34 வேக்கன்ட் இருக்குது. 8ஆம் வகுப்பு படிச்சிருந்தால் போதும், தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. மாத ஊதியம் 8,950 ரூபாய். அடுத்து டிஸ்பென்சர் ஆர் ஃபார்மசிஸ்ட்டுக்கு 1 வேக்கன்ட் இருக்குது. டிப்ளமா இன் இன்டகிரேட்டட் ஆயுஷ் ஃபார்மசிஸ்ட்டில் முடிச்சிருக்கணும். மாத ஊதியம் 15,000 ரூபாய். நர்சிங் தெரபிஸ்ட் ஆர் தெரப்பட்டிக் அசிஸ்டண்ட்டுக்கு 26 வேக்கன்ட் இருக்குது. டிப்ளமா இன் நர்சிங் தெரப்பிக்கு முடிச்சிருக்கணும். மாத ஊதியம் 13,000 ரூபாய். அடுத்து டென்டல் டாக்டருக்கு 2 வேக்கன்ட் இருக்குது. பிடிஎஸ் முடிச்சிருக்கணும், கட்டாயம் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான மாத ஊதியம் 34,000 ரூபாய். அடுத்து டென்டல் அசிஸ்டண்ட்டுக்கு 2 வேக்கன்ட் இருக்குது. 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்கணும். டென்டல் டெக்னீஷியன் கோர்ஸ் 1 அல்லது 2 வருஷம் கோர்ஸ் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான மாத ஊதியம் 13,800 ரூபாய். விண்ணப்ப படிவம் திருவண்ணாமலை மாவட்டத்தோட அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்தில் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்து உங்களுடைய சர்டிஃபிகேட் ஜெராக்ஸை அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணணும். உங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா, செயல்பாட்டு செயலாளர், மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட நலவாழ்வு சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், பழைய அரசு மருத்துவமனை வளாகம், செங்கம் சாலை, திருவண்ணாமலைக்கு என்ற முகவரிக்கு அனுப்பணும். இதுக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 22 மாலை 5 மணி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே உங்களுடைய விண்ணப்பங்களை நேரில் உள்ள தபால் மூலமாகவோ அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க.